ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட மகாநதி சீரியல் ஹீரோ சுவாமி இருக்கார் இல்லையா, அவரோட ரீசெண்டான போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. என்னென்னா, இப்போ தான் அவருக்கு மகாநதி சீரியலோட ஷூட் 14th அன்னைக்கு முடிஞ்சுது. நேராக வீட்டுக்கு தான் போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ட்டில் சொன்னேன். ஏன்னா ஒரு நாள் முன்னாடியே அவரோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால. ஆல்ரெடி அவர் பண்ணிகிட்டு இருந்த தெலுங்கு சீரியல் எண்ட் ஆயிடுச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். டெம்பரோடு சைனிங் ஆஃப் அப்படின்னு சொல்லி அவருமே போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதை பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு பிக் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. கோன் ஃப்ளை நவ் அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு டவல் கட்டிட்டு நின்றுட்டுருக்காரு. மிரர் செல்ஃபி எடுத்து அந்த பிக் போஸ்ட் பண்ணிருக்காரு. 6 பேக் கட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது நம்ம ஹீரோவுக்கு. பரவாயில்ல, இந்த ஜென்ரேஷன்லேயும் அந்த பூனல் போட்டுட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. பெரிய விஷயம்தான் நம்ம ஹீரோ. அம்மா அப்பா அந்த கல்ச்சர்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. பசங்க ஆனால் மோஸ்ட்டாக அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. விடுமா அப்படிங்கிற மாதிரி அதுலேயும் நடிக்க வந்துட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு போட்டுட்ருக்காரு. அப்படிங்கும்போது பார்க்கவே நல்லா தான் இருக்குது. விஷயத்துக்கு வருவோம், எங்கெங்கேயோ போயிட்டோம். எஸ், கோன் ஃப்ளை நவ் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணிருக்காரு இல்லையா. மேபி அவரோட நியூ ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக பறக்க ரெடி ஆகிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு 15 மகாநதி சீரியல் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்த 15 அவர் இப்போதைக்கு ப்ராஜெக்ட் கமிட் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. மறுபடியும் அவரை ஒரு தெலுங்கு ப்ராஜெக்ட்ல தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டுருக்கு. பார்ப்போம். அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வராமல் நம்ம எதையும் சொல்ல முடியாது இல்லையா. மேபி அவரோட நியூ ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக தான் இந்த பயணம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.